பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம் நியூஸ் தமிழ் தமிழ். முதலில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாவட்ட தலைவர் நாகராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை அன்புடன் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல அதிமுகவிலிருந்து அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கப்பச்சி டி வினோத் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து உதகை சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ரகுபதி பீமன் வந்திருக்கின்றார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்திற்கு திமுக ஆட்சியிலே அல்லது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே உங்களுடைய கூட்டணி கட்சிகள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மக்கள் நன்மைக்காக அல்லது இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக செய்தது என்ன? இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெரிய மாவட்டமா உருவாயிருக்குன்னா அதுக்கு காரணம் எங்க கூட்டணி ஆட்சி தான் சார் அப்படின்னா எப்படி நியாயப்படுத்துவீங்க? மக்கள் கிட்ட நீங்க தொடரலாம். இந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிற போது பசுந்தேலி விளைவீழ்ச்சி இருக்கிறது, எங்களுக்கு ஆதார விலை என்கிற போது ₹2 மானியத்தை இங்க இருக்கிற விவசாயிகளை எல்லாம் டெல்லிக்கு அழைத்து போய் அன்னை சோனியா காந்தி அவர்களை பார்க்க வைத்து அன்றைய நம்முடைய வர்த்தகத்துறை அமைச்சர் கமல்நாத் அவர்களிடத்திலே பேசி முதலாக கூட்டுறவு தொழிற்சாலையில் இருக்கிற அங்கே இருக்கிற நம்முடைய உறுப்பினர்களுக்கு மட்டுமல்லாமல் தனியார் தேயிலை தொழிற்சாலையில் இருக்கிற அங்கத்தினர்களுக்கும் ₹2 பெற்றுக் கொடுத்த அரசு காங்கிரஸ் அரசு. இன்றைக்கு நம்முடைய தேயிலை விலைவீழ்ச்சி பசுந்தையினுடைய விலைவீழ்ச்சியை பார்த்து நம்முடைய திராவிட மாடல் அரசு கருணூரில் படித்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையினுடைய பசுந்தேயிலையை நம்முடைய அங்கத்தினர்கள் எல்லோருக்குமே ₹2 மானியமாக வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்திலே இந்த நிகழ்வின் மூலமாக அந்த கருணையுள்ளம் கண்ட முதலமைச்சருக்கு நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊட்டியிலே மின்சாரம் அடிக்கடி தட்டுப்பாடாகி பார்சன்ஸ் வேலியிலே இருந்து ஊட்டி நகராட்சி வெளியே வாழுகிற பொதுமக்கள் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கணேசவர்களுடைய குரல் எழுப்பி நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்களும் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சரும் இணைந்து இன்றைக்கு பார்சன்ஸ் வேலியில இருந்து முதலாக நீலகிரி மாவட்டத்திலே புதைவெளி மின்தடத்தை உருவாக்கி இன்றைக்கு மின்சாரத்தை புதைவெளி மின்தடம் மூலமாக எந்த மழைக்காலத்திலேயும் தட்டுப்பாடு இல்லாத குடிநீரை வழங்கியது காங்கிரஸ் அரசு. அதிமுக நாங்கள் மட்டும் என்ன சளைத்தவர்களா அப்படின்னு சொல்லி வினோத் அண்ணன் ரெடியா இருக்காரு. அண்ணன் நீங்க தொடரலாம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு தான் நீலகிரி மாவட்டத்தில் எல்லா சாதனைகளும் செய்தது புரட்சி தலைவி அம்மா தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மாவட்டத்தை தனது சொந்த மாவட்டமாக நினைத்து இங்கே வாழுகின்ற சரி நம்மளுடைய படுகு சமுதாய மக்கள் கொண்டாடுகின்ற சரி எத்தையம்மன் திருவிழாவுக்கு அரசு விடுமுறை அளித்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல் தேயிலைக்கு விளைவீழ்ச்சி ஏற்படும் போது 2000 காலகட்டத்தில் திமுக ஆட்சி காலகட்டத்தில் விளைவீழ்ச்சி ஏற்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் 2001 ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து கூட்டுறவு தொழிற்சாலைக்கு மட்டுமல்ல அனைத்து சிறு குறு விவசாயிகளுக்கு ₹2 மானியம் தந்து காப்பாற்றினது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல் போன 10 ஆண்டு காலத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 91 உதகையினோட வளர்ச்சிக்காக ரோஜா பூங்கா கொண்டு வந்தார்கள். 2011 முதல் 2021 வரை எங்களுக்கு 3 நிமிஷம் எல்லாம் பார்த்தது ஒரு நாள் தேவைப்படும். அவ்வளோ சாதனைகள் செஞ்சுள்ளோம். நீண்ட நாள் கனவு திட்டமான மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரி புரட்சி தலைவர் அம்மா அரசு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் முயற்சியிலே 447 கோடி மதிப்பில் உதகை நகரத்திலே பெற்று தந்தார்கள். தொட்டபெட்டா பக்கத்திலே 3 கோடி மதிப்பிலே தேயிலை பூங்கா அமைத்து கொடுத்துள்ளோம். அதே போல் உதகை நகரத்தினுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 37 கோடி மதிப்பிலே கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றினது அண்ணன் எடப்பாடி ஆட்சியிலே. அதே போல் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடில்லாதவர்களுக்கு சுமார் 500 அடுக்குமாடி வீடு கேத்தி பிரகாஷ்புரத்திலே கட்டி கொடுத்தது நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி ஆட்சியிலே அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். அதே போல் 40 ஆண்டு கால கோரிக்கையாக இழுவாத்தீயா மலையாள பேசும் இழுவாத்தீயா மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கியது அண்ணன் எடப்பாடி ஆட்சியிலே அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய முயற்சியிலே. இப்ப நாம் தமிழர் கட்சி இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்தது என்ன? கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கூடலூரில் கொட்டியதற்காக நாம் தமிழர் கட்சி 200 பேருக்கும் மேல் நின்று அவர்களை விரட்டி அடித்தது. அடுத்து காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்ததற்காக கக்கநல்லாவில் 200 பேருக்கும் மேல் நின்று கர்நாடக செக் போஸ்டில் நின்று நாங்கள் போராடி காவேரிக்கு கண்டனம் தெரிவித்தது.
நீர்நிலைகள் தூர்வாராமல் இருந்ததும் மரக்கன்றுகள் நடாமல் இருந்ததற்கும் அரசாங்கத்தை கேள்வி கேட்டு அதை உடனடியாக சரி செய்தது. டேன்டியில் தாயகம் திரும்பிய மக்களுக்கு எந்தவிதமான வாழ்வாதாரமும் இல்லாத நிலையில் அண்ணன் சீமான் தலைமையில் சுமார் 400 பேர் இணைந்து இங்கே போராடியது. தற்போது அங்கே இருப்பது 2500 ஏக்கர். ஆனால் இங்கே இப்பொழுது நாங்கள் அங்கே தாயகம் திரும்பியோருக்கு இப்போ கொடுத்திருக்கிறது 1600 ஏக்கர். வனவிலங்குகளின் தாக்குதல் கண்டிப்பாக இந்த நீலகிரி மாவட்டத்தில் இது பேச வேண்டிய விஷயம். உதகை, குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய பகுதிகளில் 220 பேர் இதுவரையும் பலியாகி உள்ளனர்கள். அதற்காக நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட கடந்த 10-15 ஆண்டுகளாக போராடி வருகிறது. திமுக சார்பிலையும் சேர்த்தே நீங்க தான் வந்திருக்கீங்க அப்படிங்கறதுனால அது சார்ந்த சில கேள்விகள். 2021 அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் இப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாரு, இங்க பிரச்சாரத்துக்கு வந்தாரு. ஆனா அதுல வந்து நிறைய விஷயங்களை செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் நான் கேட்கிறேன், செஞ்சுட்டாங்களா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நீலகிரியில வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் சொல்லி முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. நீலகிரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா குன்னூரில் ஆரம்பிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. கொண்டு வரப்படும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் சொன்னாங்க. கொண்டு வரப்பட்டு அடிக்கல் நாட்டுவோம் தானே சொல்லிருக்கோம். இல்ல நீங்க ஒரு அரசு நீங்க பாருங்க, எடுத்த ஒண்ணு ஒரு மாணவன் டிகிரி வாங்கிட முடியாது. இல்ல சார், அது முதல்ல சொல்லிருக்கோம் வாக்குறுதியில. கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். 5 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கோம். ஒரு நிமிஷம் ராஜேஷ், இப்போ ஆளுங்கட்சி அதாவது பாஜக அல்லாத மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிற எதிர்க்கட்சிகளை எல்லாம் பாசிச பாஜக அடக்குவது. இல்ல அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம். இல்ல நம்ம தமிழ்நாட்டுல நிறைய விஷயம் நம்ம செஞ்சிருக்கோம். டாபிக் அது இல்ல. பாஜகவா ஊட்டி நம்ம நீலகிரி மாவட்டம் பத்தி பேசுறோம். எனக்கு ஆன்சர் பண்ண நீங்க டைம், நீங்க டைரக்டா இத பத்தி வாங்க, தொழில் பூங்கா பத்தி வாங்க. நீங்க பேசுங்க சொன்னீங்க. ஐடி பார்க் ஆரம்பிக்கப்பட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் முடிக்கப்படல. மக்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கல. ஓகே, நீலகிரியில வந்து அரசு பொறியியல் கல்லூரி உருவாக்கப்படும், கவர்மெண்ட் பொறியியல் கல்லூரி உருவாக்கப்படும் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். குன்னூர்ல அரசு கலைக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பொறியியல் கல்லூரி விரைவில் ஆரம்பிக்கப்படும். பொறியியல் கல்லூரி சார் நான் கேட்டேன், விரைவில் ஆரம்பிக்கப்படும். 5 வருஷத்துல செஞ்சு கொடுக்கப்படும் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு. பாருங்க, இதெல்லாம் ஒண்ணு ஆரம்பிக்கப்படுது, அதெல்லாம் இல்லாம செய்து வச்சு நீ கேட்கணுமே. இல்ல நம்ம உங்களுக்கு தெரியாது இல்ல சார், மூத்தவரு 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறோம். ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ண எவ்வளவு ஆகும்? இன்னைக்கு இந்தியாவில் ஆளுகிற மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் தமிழ்நாட்டை நீங்கள் ஒப்பிட்டால், தமிழர் என்கிற வகையிலே தமிழ்நாட்டில் வசிக்கிற சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு என்ற வகையிலே நீங்களும் நானும் முன்னே அமர்ந்திருக்கிற எல்லோருமே பெருமைப்பட்டுக் கொள்கிற வகையிலே 16% வளர்ச்சி தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இல்ல அவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கு. இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீலகிரியில படிக்கிறதுக்கு வசதியே இல்ல. இங்க இருக்கக்கூடியவங்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு பொறியியல் காலேஜ் வந்திருந்தா, ஒரு பொறியியல் கல்லூரி வந்திருந்தால் நாங்க ரொம்ப பயன்பெற்றிருப்போம்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. உங்ககிட்ட சொல்றேன். அடுத்த இன்னும் 2 கேள்வி இருக்கு. இன்னும் 2 கேள்வி இருக்குங்க ஐயா. இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்க, குன்னூர்ல வந்து என்ன கொண்டு வந்திருக்கான்னு சொன்னீங்க ஐயா? கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கான்னு சொன்னீங்க. குன்னூர்ல கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து எவ்வளவு நாள் ஆகுதுங்க ஐயா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. 6 மாசம் ஆகுது. ஆமா. ஆனா வழக்கமா காலேஜ் தான் எங்க செயல்படும்? காலேஜ்ல செயல்படும். இந்த குன்னூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஸ்கூல்ல செயல்படுது. ஏற்கனவே இருக்கிற பள்ளியில் அறிஞர் அண்ணா அரசு பள்ளியில ஒரு ஸ்கூல்ல எப்படி சார் காலேஜ் செயல்பட முடியும்? 250 பசங்க படிக்கிறாங்க. ஸ்கூல் மாணவர்கள் ஒரு பக்கம், கல்லூரி மாணவர்கள் ஒரு பக்கம். கல்லூரியில ஒரு கட்டடம், அதாவது மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஆசிரியர்கள் வேணும், அவங்க நல்லா படிக்கிறாங்க, அறை வேணும், உட்கார்வதற்கான இருக்கைகள் வேணும், தேர்ந்த ஆசிரியர்கள் வேணும். இதுதான் வேணுமே தவிர இன்னும் குலக்கல்வியில இருந்து இந்த நாடு தமிழ்நாடு எத்தனையோ வளர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் பேச சார் தான் சொன்னீங்க. பொறியியல் காலேஜுக்கு வந்து நிறைய அமௌண்ட் ஆகும், நிறைய இடம் பார்க்கணும்னு அரசு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க. அதையே நம்ம முழுசா கொண்டு வரலையே. குன்னூர் ஐடி பார்க் இருக்கு, அதை சொல்லியிருக்கோம். இப்ப ஆர்ட்ஸ் காலேஜ் திறந்திருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வேண்டிய கட்டிடங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும். காலேஜ்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும்ல. திராவிட மாடல் ஸ்கூல்ல உட்கார வச்சு அப்ப ஸ்கூல் காலேஜ் நம்ம தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். கல்லூரி இயங்கும். சரி, ரைட், ஓகே. நான் கேள்வி கேட்டுட்டேன், சார் பதில் சொல்லிட்டீங்க. நேரலையில போயிட்டு இருக்கு, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. 2.0 திரும்ப வரும். சரி, ஓகே சார். சார் கூட பேசுறப்ப அவர் சொன்னாருன்னு நினைக்கிறேன், பச்சை தேயிலை உற்பத்தி அது சம்பந்தமா சொல்லியிருந்தாரு முதலமைச்சர், அப்போது எதிர்க்கட்சி தலைவர். நீலகிரி மாவட்டத்தில் பிரதான தொழிலாளர்கள் பச்சை தேயிலை உற்பத்தி விவசாயிகளை பாதுகாத்திட நிரந்தர ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படும். நிர்ணயம் பண்ணிட்டோமா? நிர்ணயம் பண்ண வேண்டிய இடத்திலே ஒன்றிய அரசு இருக்கிறது. நிர்ணயம் செய்கிற வரை திராவிட மாடல் அரசு, இந்திய தேசிய காங்கிரஸ் போராடும், வெற்றி பெறும். சார் ரைட் சார். யார்கிட்ட சார் போராடும்? ஒன்றிய அரசோடு போராடும். இல்ல தமிழ் ஆட்சிக்கு வாக்குறுதி கொடுத்தது முதலமைச்சர். நீங்க இது நம்ம ஆட்சி. தமிழ்நாடு ஒரு மாநிலம்ங்க.
மாநில அரசு என்ன செய்ய முடியும்னு சொன்னா, மாநில அரசு அது இப்ப இல்ல, அது தெரிஞ்சுதானே வாக்குறுதி கொடுத்திருப்போம். ஆமா, நாங்க இப்போ எங்களுடைய கூட்டணி இந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருந்தா இந்த தேயிலை அத்தியாவசிய விலைப்பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கும். குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயித்திருப்போம். மக்கள் அந்த வாய்ப்பு வழங்காம போயிட்டாங்க. இல்ல, அத ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு பைலைன் மாதிரி சொல்லிருந்தாங்கன்னா, மத்தியிலும் நம்முடைய ஆட்சி அமைந்தால் இதை செய்து கொடுப்போம் சொல்லியிருந்தா கேள்வி இல்ல. ராஜேஷோட கருத்து இனிமேல் எடுத்துக்கிறோம். ராஜேஷோட வரி இனிமேல் நினைச்சுக்கிறோம். ஏன்னா அந்த வாக்குறுதி கொடுக்கறப்போ பிஜேபி அரசாங்கம் தான் இருந்தது, சாருக்கு தெரியும். சரி, இன்னும் கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார்கிட்ட கேட்டுறேன் சார். இன்னும் ஒரு கேள்வி இருக்குங்க சார். இப்ப உதகையில தொடர்ந்து சொல்லப்பட்ட முக்கியமான கோரிக்கைகள் ஒண்ணு, இங்க டிராபிக் பிரச்சனை இருக்கு. 3 இடங்கள்ல, உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய இடங்கள்ல ஹைட்ராலிக் கார் பார்க்கிங் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கார் பார்க்கிங் வந்துருச்சுங்களா? கார் பார்க்கிங் இது என்னன்னா, இது கொஞ்சம் விரிவாவே சொல்லுங்க. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மட்டுமல்ல, கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கூட அவர் பேசி 2வது சட்டமன்ற உரையிலேயே உதகை சட்டமன்ற தொகுதியில், குறிப்பாக ஊட்டியிலே பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்து போகிற வகையிலே அங்கே நிறுத்துவதற்கான பார்க்கிங் நிறுத்தங்கள் இல்லை என்று சொல்லி, இந்த ஊட்டியில ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கடந்த கூட்டத்தொடரில் பேசினாங்க. அந்த கூட்டத்தொடர் பதிவின் மூலமாகவும் தொடர் வற்புறுத்தல் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஏறக்குறைய நம்முடைய ரேஸ் கோர்ஸ் பகுதியில் 1.25 ஏக்கரா நம்முடைய அரசு எடுத்துக்கொண்டு ஏறக்குறைய 20 கோடியிலே பார்க்கிங் செய்வதற்கான கட்டணம் விடுவிக்கப்பட்டு பணி விரைவில் நடைபெறும். நீங்க அடுத்த டைம் வந்தீங்கன்னா அழகா மல்டி லெவல் பார்க்கிங் ஒரு கார் நிறுத்திக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்வி கேட்டிருக்கேன் சார். 5 கேள்விக்குமே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது, கொண்டு வரப்பட இருக்கிறது, விரைவில் செய்வோம். அடிக்கல்னா நீங்க கடந்த அதிமுக அரசு போல நாங்க அடிக்கல் நாட்டிட்டு ஃபண்டை நாங்க வந்து திராவிட மாடல் அரசு கூட்டணி அரசு கொடுக்கறதல்ல. நாங்கள் அடிக்கல் நாட்டினால் அந்த ஃபண்டு, அதுக்கு உண்டான மொத்த தொகை 20 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டது. நீங்க பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணிக்கலாம். நீங்க இது ஓகே சார். நான் கேக்குறது பார்க்கிங் வந்துச்சா? பார்க்கிங் வரல. 5 வருஷம் ஆச்சு. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 கோரிக்கைகள் இருக்கு. நேரம் இல்ல. பார்க்கிங் வரும். மே மாதத்திலே தேர்தல் முடிந்து வெற்றி பெற்று மீண்டும் இங்கே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசின் சார்பில் பார்க்கிங் திறந்து வைப்போம். இப்ப அதிமுக இருக்கக்கூடிய அண்ணன் இருக்காரு. அண்ணன் கிட்ட, வினோத் அண்ணன் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செக்ஷன் 17 அது வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை, இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நேயர்கள் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 88,000 ஏக்கர் அளவுக்கான நிலங்கள் இருக்கு. அதுல வந்து பல வருடங்களாக இங்க மக்கள் வந்து வசிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து வனத்துறைக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், கேள்வி முடிச்சிடறேன், நீங்க அடுத்து வாங்க. இல்ல, இங்க வந்து கிட்டத்தட்ட 50,000 மக்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 10,000 வீடுகள் இருக்கு, அவங்களுக்கு இந்த இடத்தை வந்து தகுதியா பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜென்ம ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1969 கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்க. தொடர்ந்து இந்த கோரிக்கைன்றது ஒரு 50 ஆண்டுகளுக்கும் மேலா இருக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு. தமிழ்நாட்டில் அதிமுக 6 முறைக்கும் மேல ஆட்சி செஞ்சிருக்கிறீங்க. இந்த இடத்துல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இங்க இருந்து சந்திரனுக்கு வந்து மனுஷன் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நூற்றாண்டுல இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டத்துல அங்க இன்னும் சில வீடுகளுக்கு மின்சாரமே இல்லைங்கிறாங்க. அப்ப 6 முறை ஆட்சி செஞ்சு நமக்கு என்ன புண்ணியம்? அப்ப நீலகிரி மாவட்ட மக்கள் உங்களுக்கு இத்தனை முறை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க கூட சொன்னீங்க, அண்ணன் SP வேலுமணி அவர்கள் இவ்வளவு வீடு கட்டி கொடுத்தாரு, 500 அடுக்குமாடி கட்டி கொடுத்தாருன்னு சொல்றீங்க. அங்க ஒரு குண்டு பல்பு கூட போடலையே. உண்மைதான். இதை வந்து உண்மையாலுமே பல முறை அரசு பரிசீலனையில் இருந்தது. ஆனா 2021 தேர்தல் சமயத்திலே நாங்கள் வாக்குறுதி அளித்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பா செக்ஷன் 17 பிரச்சனையை தீர்ப்பு 2021 வாக்குறுதி திமுக தலைவர் ஸ்டாலின் வரும்போது என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? இதே வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற 5 ஆண்டுகள் உச்ச நீதிமன்றத்தில் இப்ப இருக்கின்ற அரசு அனுமதி கேட்டிருக்கு. அது எல்லாமே வனத்துறைக்கு நாங்க ஒப்படைக்கிறோம் சொல்லி. அது நியாயமா? சிந்திச்சு பாருங்க. அதுக்காக போன வாரத்தில் நாங்க
போராட்டமே நடத்தி கூடலூர்ல போராட்டமே நாங்க எப்ப போராட்டம் பண்ணோம்? 2 நாளுக்கு இல்ல, இல்ல, முன்னாடி பண்ணோம். அது இப்பதான் 5 வருஷமா பண்ணல. 2 நாளுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணோம். ரெகுலரா நாங்க போராடிட்டு இருக்கிறோம். ரெகுலரா மக்களுக்காக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் போராடிட்டு இருக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு நானே இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா 10,000 பேருக்கு இந்த காலத்திலயும் மின் வசதி இல்லைங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். செக்ஷன் 17 நிலத்துல வந்து எல்லாத்தையுமே இப்ப இருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்றாங்களே, டோட்டலா உச்சநீதிமன்றத்தில் அனுமதியே கேட்டிருக்கு, வனத்துறைக்கு ஒப்படைக்கிறது. இது வந்து உண்மையாலுமே ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். சார், இப்ப அந்த செக்டர் 17 பத்தி அவர் செக்ஷன் 17 பத்தி அவர் சொன்னாரு. நீங்க குறிக்கிட விரும்புனீங்க. அதுல எனக்கும் கூட ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப இவ்வளவு மக்கள் வசிக்கக்கூடிய நிலையில நீங்க கிட்டத்தட்ட கொண்டு போய் 3400 ஏக்கர் மட்டும் தான் மக்களுக்கு, மீதி எல்லா இடமும் வந்து வனத்துறைக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இது நியாயமா? ஏன்னா வாக்குறுதி நம்ம முதலமைச்சர் கொடுத்திருக்காரு. நான் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டுமா அந்த வாக்குறுதி? இந்த செக்ஷன் 17 பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். கண்டிப்பா. அதே மாதிரி அங்க மின்சாரம் இல்லாத குடும்பங்களுக்கு இவங்க சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் 3 முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. நான் செக்ரட்டரி ரிப்போர்ட்டர்னால பாத்திருக்கேன். உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். நீங்க கூடலூரை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம சரி செய்யல? ஏன்னா உங்க சமபங்கு உங்களுக்கும் இருக்கு. செக்ஷன் 17 பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ட்ரைபல் பில் ஆக்ட் ஒன்னு இருக்கு. அது 2006 டிசம்பர் 12 அல்லது நவம்பர் 12 நினைக்கிறேன் நான். ஃபாரஸ்ட் ட்ரைபல் பில் நம்ம ட்ரைபல் மினிஸ்டர் கிஷோர் சந்திர தேவன் இருந்தார். அப்ப மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மிஸ்டர் ஆர் பிரபு. அப்போது நம்முடைய ஃபாரஸ்ட் ட்ரைபல் பில் ஆக்ட அங்கே இருக்கிற கூடலூரில் இருக்கிற விவசாயிகள், அங்கே வாழுகிற தாயகம் திரும்பியவர்கள், அங்கே வாழுகிற குடியிருக்கிறவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களை விட்னஸா வச்சு அங்கே இருந்து ஃபாரஸ்ட் ட்ரைபல் பில் ஆக்ட் கொண்டு வந்து அங்கே வாழுகிற ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக வாழுகிற பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட இருக்கிற எல்லோ மக்களுக்குமே பட்டா கொடுக்க வேண்டும் சொல்லி அன்றைக்கு பட்டா கொடுக்கப்பட்டது. who are living in the tribals கொடுக்கப்பட்டது. இப்போதும் கூட தமிழ்நாடு அரசு நம்முடைய தலைமைச் செயலாளர் மூலமாக அங்கே வாழுகிற மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக, மின்சாரம் இணைப்புக்காக அங்கே இருக்கிற சாலை பணிகள் போட்டுக்கணும்னா நம்ம வந்து டிஎஃப்ஓட்ட பர்மிஷன் வாங்கணும். எங்க ஃபாரஸ்ட்ல நீங்க என்ன வருஷமா பர்மிஷனே வாங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சுத்தமான உண்மையாலுமே இது போய் வனத்துறையில மின்சார இணைப்பு 5 வருஷத்துல பண்ணாதது இப்ப வந்து நீங்களே அவர்கள் 5 வருஷத்துல பண்ணாததை இவங்க அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துல நீங்க பேசுங்க. கட்டாயம் 5 வருஷத்தில் அவர்கள் பண்ணாததை இல்ல நான் சொல்றேன் பாருங்க. பதில் இல்ல இருக்கு சார், நீங்க விட்டா சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. 15,000 ஏக்கர் வேணும்னு கேக்குறாங்க. 88,000 ஏக்கர்ல 15,000 ஏக்கராவது மினிமம் வேணும்னு கேக்குறாங்க. அங்க 3000க்குள்ள சுருக்க பாக்குறீங்க. இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற மதசார்பற்ற விவசாய நிலங்கள் போய்டும். அங்க இருக்கிற விவசாய நிலங்களை வனத்துறை எடுப்பதற்கோ, அங்கே இருக்கிற மனிதர்களுக்கோ, அங்கே வாழுகிற பூர்வீக குடிகளுக்கோ, அங்க இருக்கிற மக்களுக்கோ எந்தவித ஆபத்தும் இல்லாமல் காக்கிற அரசு திராவிட மாடல் அரசு. அதை காக்க முடியாது சார். அதெல்லாம் நீங்க கற்பனை சொல்றீங்க. அரசியல் தேர்தல் வருது, அதனால அந்த சட்டம் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. தேர்தல் காலத்தில் செய்யற அரசியல் இது. ஓகே, நன்றி சார். நீங்க சொல்லுங்க. செக்ஷன் 17 பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த 15 ஆண்டுகள்ல செக்ஷன் 17ங்கிறது இவங்க வெறும் பேப்பர்ல கொடுத்த வாக்குறுதியை தவிர இன்னும் ஒரு ஸ்டெப் ஹைட்டா எடுத்து வைக்கல. ஏன்னா எந்த மக்களுக்கும் அங்க எதுவுமே இது இன்னும் வந்து சேரல. இங்க பாருங்க, இப்ப கூட 36,000 ஏக்கர்ல 31,000 ஏக்கர் வனத்துக்கு, வெறும் 3,000 ஏக்கர் மக்களுக்கு. எப்படி இது நியாயமாகும்? நீங்க நல்லா பாருங்க, ஊட்டியில இருக்கிற ஒரு கிராமமே 3,000க்கும் மேல இருக்கும் ஏக்கர். அங்க கூடல இருக்கிற அத்தனை மக்களுக்கும் 3,000 ஏக்கர். இது சரிப்பட்டு வருமா? ஏற்கனவே அவர்கள் 5 வருடங்கள் இந்த கடைசி 5 வருடங்கள் திமுக எதை செய்யவில்லையோ அதற்கு முன்பு 10 வருடங்களாக அதிமுக எதையுமே செய்யவில்லை. ஐயா சொன்னார், டேன்டியை கொண்டு வந்தது 1967 அறிஞர் அண்ணா அவர்கள். 64 கொண்டு வந்தது அறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்தது குடிநீர் 64 எப்படி அண்ணா கொண்டு வருவாரு? கரெக்டா சொல்லுங்க. 67 தான் சொல்றீங்களா? 67 தான்ப்பா. குடிநீர் தட்டுப்பாடு இன்றும் இருக்கிறது. குன்னூரில் குடம் எடுத்து இன்னும் நடுரோட்டில் உட்கார்ந்து போராடுகின்றார்கள். ஐயா சொல்றாரு, நாங்க குடிநீர் தட்டுப்பாடு தீத்துட்டோம், வீடு குடிநீர் வருதுன்னு. அதுவும் தப்பு. அப்புறம் மருத்துவ கல்லூரி சொல்றாங்க. உதகை மருத்துவ கல்லூரி எதற்காக கொண்டு வரணும்? இங்கே இருக்கிற நீலகிரி மக்கள் வாழ்வாதாரம் எந்த விதமான நோய் வந்தாலும் உடனே போய் சரி செய்யறதுக்காக கொண்டு வரணும். ஆனா இங்கே ஓரிரு பிரிவுகளுக்கு மட்டும்தான் சிகிச்சை அளிக்கப்படுகிறதே தவிர மற்றவை அனைத்தும் கோயம்புத்தூருக்கு தான் அனுப்பப்படுகிறது.
2 பெரிய கட்சிகளும் ரொம்ப நாட்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் எப்படி ஆதரவு கொடுப்பாங்க இந்த நீலகிரியில் நம்புறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, இவங்க வந்து திமுகவும் அதிமுகவும் இதுவரை செய்தது தேர்தல் அறிக்கை மட்டும்தான், எதுவுமே நிறைய செஞ்சிருக்காங்களா? எதுவுமே செய்யல எப்படி மறுக்க முடியும்? ஐயா, நான் சில சொல்றேன். குறைபாடுகள் இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்ல. எதுவுமே செய்யலன்றதை ஏற்க முடியாது. நான் சொல்றேன். பொட்டானிக்கல் கார்டன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரு தரமான கழிப்பிடத்தை காட்டுங்க. பொட்டானிக்கல் கார்டன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் என் தாய்மார்களும் தங்கைமார்களும் தைரியமா போகிறதுக்கான ஒரே ஒரு தரமான கழிப்பிடத்தை காட்டுங்க. நான் மைக்க வச்சுட்டு போயிடுறேன். என்ன செஞ்சிருக்காங்க இந்த கல்லூரியில் 130 ஆசிரியர்களுக்கு 2 கழிப்பிடம் முன்னாடி இருக்கு. இப்ப வாங்க போய் காட்டுறேன். இந்த கல்லூரியில் 130 ஆசிரியர்கள் மாவட்டத்துக்கு அப்ப இன்னும் நிறைய அடிப்படை தேவைகள் நிறைய தேவை இருக்கு. அடிப்படையே இல்ல, ஆகாசத்தை பேசக்கூடாது. அடிப்படையே இல்ல. இந்த காலேஜுக்கு இப்ப வாங்க, நான் காட்டுறேன். உதகை அரசு கல்லூரி மருத்துவமனை தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விட மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் பாருங்க. பேசும்போது கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும். நீங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. லட்சக்கணக்கான தெளிவா யாரும் குறுக்கிடல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. காணொலிகள் தொடர்ந்து இருக்கும், மக்கள் முடிவு பண்ணுவாங்க. எல்லா நோயாளிகளுக்குமான மருத்துவ சிகிச்சை தரமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த கேத் லேப் இருதய சிகிச்சைக்கான கேத் லேப் அண்மையில 2 நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம பண்ணிருக்கோம். நீங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலேஜ் விசிட் பண்ணுங்க. ஒரு தனியார் மருத்துவமனையை விட மிக நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு செயல்பட்டு நீலகிரி மாவட்ட பொதுமக்களை காப்பாற்றுகிற பெரும் பணியை உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனை கொண்டு வந்தது நாங்க, ஸ்டிக்கர் ஒட்டினது இல்ல. இருக்கட்டும், ஸ்டிக்கர் கொண்டு வந்தது இல்ல. பேசும்போது யாருமே பேசல. கொண்டு வந்தது நாங்க. சரி, ஓகே. அவர் சொல்ற கருத்து உண்மையாலுமே உண்மைதான். அங்க வந்து போதிய மருத்துவர் இல்லைங்கிறது உண்மை. போதிய மருத்துவர் இல்லைங்கிறது உண்மை. தண்ணி வசதி கூட இன்னும் சரியாக ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. தண்ணி வசதி கூட அடிப்படை தேவையான தண்ணி வசதி கூட இன்னும் உண்மை அங்கே சரியாக ஏற்படுத்தி அடிப்படை வசதிகள் இல்லைன்னு மருத்துவமனையில அது 5 ஆண்டுகளா மட்டும்தான் இல்லையா? இல்ல முன்னாடி 5 ஆண்டு தான். அது இப்பதான் ஓபன் பண்ணாங்க. இப்பதான் இல்ல, அந்த கல்லூரி அந்த மருத்துவமனை இப்பதான் ஓபன் பண்ணாங்க. மருத்துவமனை புதிது இல்ல. ஒரு நிமிஷம், மருத்துவமனை புதிது. இந்த இப்ப திறந்து இந்த 2-3 ஆண்டுகளாக தான் மருத்துவமனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா சுத்தமாக மருத்துவர் பற்றாக்குறை உண்மை. நீங்கள் நாளைக்கே போய் அங்க ஆய்வு செய்யலாம். மருத்துவமனை கொண்டு வந்தேன்னு சொல்றீங்க, அப்ப போதுமான மருத்துவர்கள் நியமனம் பண்ணிருக்கலாம். மருத்துவமனை கொண்டு வந்து அதான் சொன்னேன், ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்தது இவங்க, கொண்டு வந்தது நாங்க. அடுத்தது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரா வரும்போது அது உலகம் தரம் வாய்ந்த மருத்துவமனையாக கட்டமைப்பு வசதி இருக்கும். மருத்துவமனை அதிமுக கொண்டு வந்தது முழுக்க உண்மை. அங்க மருத்துவர் போதிய மருத்துவர் இல்லை. ஒண்ணு கண்டிப்பாக உண்மை. அங்க தண்ணி வசதி கிடையாது. போதிய தண்ணி வசதி கிடையாது. அது உண்மை. அதுல எந்த அந்த மருத்துவமனை திறந்து வைத்ததுக்கு பிறகு எத்தனை பேரை இங்கிருந்த கோவைக்கு பரிந்துரை செய்தார்கள் என்று கேட்டு பாருங்க. எத்தனை பேரை? ஏன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உயர்தர சிகிச்சை இல்லைன்னு கோவைக்கு ஊட்டியிலிருந்து அனுப்புறாங்கன்னா அங்க எல்லா சிகிச்சை இருக்கா? சிந்திச்சு பாருங்க. கிடையவே கிடையாது. அடுத்த ஆட்சி அண்ணன் எடப்பாடி முதலமைச்சரா வருவார். போதிய வசதி செய்து தருவோம். போதிய வசதி செய்து தருவோம். இப்ப இன்னொரு கேள்வி. இப்ப நம்ம நீலகிரியில இருக்கிறோம். இப்ப படுகரின மக்கள் இங்க அதிகமா வசிக்கிறாங்க. இப்ப அவங்கள வந்து பிசி கம்யூனிட்டியில இருக்கிறாங்க, அவங்களை எஸ்டியா மாத்தணும், குறிப்பா வந்து பழங்குடியினர் பட்டியல எங்களை மாத்தணும்ன்றது நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. 6 முறைக்கு மேல் ஆட்சி செய்த அதிமுக ஆட்சியில ஏன் நடவடிக்கை எடுக்கல? புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தார்கள். அப்போது நாம் மத்திய அரசுல கூட்டணியில இல்ல. மறுபடியும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது நானே சமுதாய தலைவர்களை அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் SP வேலுமணி அவர்களுடைய உடன் சென்று கோரிக்கை வைத்தோம். உடனடியாக பரிந்துரை செய்தார்கள். நம்ம வந்து எப்பவுமே மத்திய அரசு செய்ய வேண்டியது, நம்ம பழங்குடியினர் பட்டியல சேர்க்கணும்னா மத்திய அரசு செய்ய வேண்டியது 2019 இருந்து 21 வரைக்கும் நம்ம பாஜகவுடன் கூட்டணியில தான் இருந்தோம். அதுக்குண்டான அத்தனை முயற்சி எடுத்திருக்கிறோம். அதுக்கான அத்தனை முயற்சி அப்படியே கொண்டு வந்தீங்க, மக்கள் பாராட்டினாங்கல உங்களை. ஆமா, கண்டிப்பா பாராட்ட வேண்டியது. ஒரே நாள்ல முடிகின்ற வேலை கிடையாது. இல்ல முக்கியமானதுல எவ்வளவு முக்கியமானது நானும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். நானும் அதே கண்டிப்பாக அது முக்கியமான கோரிக்கை தான்.
கண்டிப்பாக 2021 முதல் 26 முதல் 31 வரை அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் இருப்பார். கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஒரே மாதிரி பதில் தான் வருது. இல்ல திமுக ஆட்சியில இது ஏன் செய்யலன்னு கேட்டா அடுத்த முறை கண்டிப்பா செய்வோம் அப்படி. இல்ல அவங்க மத்திய அரசுல இருந்தாங்க. என்ன சொல்றீங்க? அடுத்த முறை திமுக மத்திய அரசுல கூட்டணியில் இருக்கும்போது பண்ணி தரல. திமுக மத்திய அரசு கூட்டணியில் இருந்தது. 14 ஆண்டு காலமாக மத்திய அரசுடன் கூட்டணியில் இருந்த திமுக செஞ்சு தரல. நாங்க மத்திய அரசு கூட எத்தனை வருஷம் கூட்டணியில் இருந்தோம்? திமுக 14 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க. காங்கிரஸ் கூட ஏன் பண்ணி கொடுக்கல? நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கிறோம். கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதே மாதிரி இழுவாத்தியா சமுதாய மக்களுக்கு நம்ம ஜாதி சான்றிதழ் வழங்கணும். அவங்களுக்கு பிசி சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறோம். அதுவும் அவங்க ஓபிசி சர்டிபிகேட் கோரிக்கை வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது மத்திய அரசு செய்ய வேண்டியது. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இடத்திலும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் நேரடியாக கோரிக்கை வச்சாங்க. கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும். நீங்களே கூட பதில் சொல்லலாம். இப்ப என்னன்னா நீலகிரியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்ல ஒண்ணு மனித விலங்கு மோதல். நிறைய யானை தாக்கி, கரடி தாக்கி, இந்த மாதிரி நிறைய விலங்குகள் தாக்கி உயிரிழப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல 10 ஆண்டுகள் நீங்க தான் இருந்தீங்க. முக்கியமான அமைச்சர்லாம் வந்து வச்சிருந்தீங்க இங்க. அப்படி இருக்கிறப்ப ஏன் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல சார்? நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எடுக்கலன்னு மட்டும் சொல்ல வேண்டாம். நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ட்ரென்ச் அகற்றி வெட்டிருக்கிறோம். குடியிருப்புக்கு வனவிலங்கு வராத அளவுக்கு என்னென்ன பாதுகாப்பு பண்ணுமோ, சோலார் மின்னெழுப்பு மூலம் என்னென்ன பாதுகாப்பு நாங்க பண்ணோம். அதை சரியான முறையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சரியான முறையில் இந்த ஆட்சி அதை கண்டுக்கல. அவ்வளவுதான். இந்த ஆட்சியில தான் உயிர் சேதம் உயிர் சேதம் 10 ஆண்டுகள்ல கண்டிப்பா வாய்ப்பு தரேன் சார். 10 ஆண்டுகள்ல உயிர் சேதம் கணக்கெடுங்க. இந்த 5 ஆண்டுகள்ல உயிர் சேதத்தை கணக்கெடுங்க. வனத்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறது. வனத்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில வனத்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை பொறுத்தவரை வனத்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறது. விலங்கு மனித மோதல் அடிக்கடி நடக்கிறது. உணர்வுபூர்வமாக தாயெழுத்தோடு புரிந்து கொண்ட தமிழ்நாடு அரசு ஏறக்குறைய 6 கோடி ரூபாயை ஒதுக்கி கூடலூர் பகுதியிலே 46 பகுதிகள் எங்கே எல்லாம் விலங்கு மனித மோதல் நடந்து இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறதோ, மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களை லொகேட் பண்ணி 46 இடங்களிலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட மிக நுண்ணிய உயர்தர கேமராக்கள் பொருத்தப்பட்டு அங்கே இருக்கிற வேட்டை தடுப்பு காவலர்களை வைத்து நாடுகாணியில 24/7 அந்த விலங்கு நடமாட்டங்களை கண்காணிப்பதற்கு உத்தரவிட்டு இன்றைக்கு கண்முன்னே செயல்படுத்தி வைத்திருக்கிறது திராவிட மாடல் அரசு. முதலமைச்சர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இல்ல உங்களுக்கு அனுமதி இல்ல ப்ளீஸ் அவர் பேசுவார். அடுத்த பேசுறாரு. இப்ப 2021 முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி மனித விலங்கு மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தரப்படும். கொடுக்கிறோம். எத்தனை பேர் கொடுத்திருக்கீங்க? அரசு வேலை வழங்கப்படும் சொல்லிருந்தாங்க. நீங்க 4 லட்சம் ரூபாயா இருந்த இறப்பு ஏதாவது மனித விலங்கு மோதல் ஏற்பட்டு யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் இருந்ததை இதே திராவிட மாடல் அரசு தான் 5 லட்சம் ரூபாயை உயர்த்தியது. அதற்கு பிறகு 5 ஆண்டுகளை எவ்வளவு பேர் கொடுத்திருக்கீங்கன்னு கேக்குறேன். புள்ளி எத்தனை பேர் இறந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்திருக்கோம். மிக அளவில் உயிரிழப்பு மிக குறுகிய அளவில் நடந்தது. அங்க ஒரு 4-5 நடந்திருக்கு. அவர்களுக்கு எல்லாம் 10 லட்சம் ரூபாய் உடனடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வதை போலவே காங்கிரஸ் கட்சியும் வற்புறுத்துகிறது. ஆனா உங்களை பாராட்டி ஒரு விஷயம் சொல்றேன் சார். நாங்க இப்ப இது 10வது மாவட்டம். 9 மாவட்டத்துல திமுக ஆதரவாளர்கள் தான் வந்தாங்க. அவங்க கூட பேசும்போது இத்தனை திராவிட மாடல் அரசு போட்டதில்லை. ஆனா நீங்க தொடர்ந்து திராவிட மாடல் அரசுன்னு பாராட்டி ரிலேஷன்ஷிப்புங்க. அதான் சார் நட்புக்கு உயிர் கொடுப்போம் சொல்ல சார். பாராட்டுறேன் அவங்கள. சீமான் அவர்கள் கடல் மாநாடு, மரங்களின் மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு, இந்த மாதிரி தொடர்ந்து இயற்கை வளம் சார்ந்து நிறைய மாநாடுகள் போடுறாரு. இப்ப நீலகிரி மாவட்டத்தில் பிரிக்க முடியாத விஷயமா வனவிலங்கு மற்றும் மனித மோதல் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? ஐயா, இங்க கடந்த இந்த அதிமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி இங்க மனித விலங்கு மோதல் இருந்துகிட்டே இருக்கு. இதை எந்த அரசாங்கமும் எந்த நடவடிக்கையும் எடுத்து தடுக்கல. எப்படி தடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் காட்டுக்குள்ள விலங்குகளுக்கு தேவையான உணவு இருக்காங்கிறது பார்க்கணும். அதுக்கு தேவையான தண்ணீர் இருக்காங்கிறது பார்க்கணும். உணவையும் தண்ணீரையும் தேவையான அளவுக்கு விலங்குக்கு இருந்தா விலங்கு ஏன் மனிதனை நோக்கி வருது? வெளியே வருது. என்னது? காட்டுல தேவையான அளவுக்கு இருக்குல்ல. காட்டுல என்ன இருக்கு? நீர் இருக்கு. காட்டுல நீர் இல்ல. காட்டுல மரங்களை அழிச்சிட்டாங்க. உள்ளார மரத்தை வெட்டி வித்து தின்னுட்டாங்க. காட்டுல ஒண்ணுமே கிடையாது. மரங்களை வெட்டிருப்பாங்க. காட்டுக்குள்ள போய் பாருங்க. காட்டுக்குள்ள போய் பாருங்க. மரங்களே கிடையாது. சரிங்களா? இங்கதான் வனத்துறை அமைச்சரும் இருந்திருக்காரு. இங்கதான் சுற்றுலாத்துறை அமைச்சரும் இருந்திருக்காரு. எதுவுமே செய்யாம தான் அந்த காடு எதுவுமே செய்யலங்கிறது ஏத்துக்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன், செஞ்சிருக்காங்க. ஆனா அதுல சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்னொரு முழுமையா செயல்ன்ற வாதங்கள் இருக்கு. அரசாங்கம் என்பது முழுமையாக மக்களுக்கு செய்ய வேண்டும்.
அது வந்து குற்றச்சாட்டு இல்ல வச்சு இதுக்கு உங்ககிட்ட செய்யக்கூடாது. என்ன தீர்வு இருக்கு? மனித குற்றச்சாட்டு- விலங்கு மோதல் இதுக்கான தீர்வு உங்ககிட்ட என்ன இருக்கு? நாங்க வந்தா தேவையான அளவுக்கு மண் சார்ந்த மரங்களை அங்கே வளர்ப்போம். மண் சார்ந்த மரங்களை காட்டுக்குள் வளர்ப்போம். தேவையான உணவு தண்ணீரை விலங்குகளுக்கு ஏற்படுத்துவோம். விலங்குகள் வெளியே வராத வண்ணம் நாங்கள் பாதுகாப்போம். நம்முடைய நியூஸ் ஆங்கர் ஷாம் அவர்களை உள்ளே அன்புடன் வரவேற்கின்றோம். ஷாம் வாங்க. இப்ப இந்த சுற்றுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய 3 முக்கிய தலைவர்கள் யாராவது ஒருத்தங்க கிட்ட கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. முக்கியமான கோரிக்கைகள் 2-3 கோரிக்கைகள் இருக்கு. புவிசார் குறியீடுன்னு ஒன்று இருக்குங்க. ஏன்னா இங்க இருக்கிறது பிரசித்தி பண்றோம். ஊட்டி வரிக்கி மாதிரியும், ஊட்டியோட பூண்டு, ஊட்டியோட கேரட்டு, ஊட்டியோட பீட்ரூட்டு, அதே மாதிரி கூடலூர் பகுதியில் இருக்க குருமிளகு, காப்பி, இதெல்லாம் வந்து இயற்கையா இருக்கு. இது வேற எந்த இடத்துல விளையாது. இதற்கான தீர்வு நீங்கள் வருகின்ற புவிசார் குறியீடு கொண்டு வரணும்ன்றீங்க. புவிசார் குறியீடு எதுவுமே இல்ல. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஸ்பைசஸ் இந்த இதெல்லாம் இருக்கு. அதாவது நீங்க அத்தியாவசிய விலைப்பட்டியல்ல அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வரதில்லை. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வருகிற போதுதான் அதை புவிசார் குறியீடுன்னு சொல்ல முடியும். இருந்தாலும் கூட அவர் சொல்லுகிற அந்த விஷயம் ஏற்புடையது. நீலகிரியிலே விளைகிற எல்லா உற்பத்தி பொருள் விவசாய பொருட்களுக்கும் மிளகு கிட்டத்தட்ட அத்தியாவசிய பொருள் தானே வருது. மிளகு இந்த புவிசார் குறியீடை நீலகிரி மாவட்டத்திற்கு பெறுவதற்கு உங்களோடு காங்கிரஸ் கட்சி தோளோடு தோள் நின்று அதை பெற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்யும். சரி, நன்றிங்க ஐயா. நீங்க நீலகிரியில விளைகின்ற மலை காய்கறிக்கு என்று தனி பெருமை உண்டு. ஏன்னா தனி டேஸ்ட் இருக்கும். நீங்க வந்து கேரட் எடுத்தாலும் சரி, உருளைக்கிழங்கு எடுத்தாலும் சரி, எந்த வெஜிடபிள்ஸ் நீங்க நீலகிரி காய்கறி சாப்பிடும் போது அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக அவருடைய கோரிக்கை நல்ல கோரிக்கை. எங்களுடைய அரசு அமையும் போது அது கண்டிப்பா பரிசீலனை எடுக்கப்பட்டு அந்த எடப்பாடியார் இடத்துல எடுத்து கூறி கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தப்படும். ஓகே, நன்றி சார். நீங்க சொல்லுங்க சார். ஐயா, அடுத்ததாக வருவது 2026 நாம் தமிழர் ஆட்சி தான். அந்த ஆட்சியில விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம புவிசார் பொருட்கள் அனைத்தும் நம்ம வந்து கேரட், பீட்ரூட் எல்லாத்துக்குமே வழங்கப்படும். நான் மலை மாவட்ட சிறு விவசாய நலசங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். எங்களுடைய முதற் கோரிக்கை என்னவென்று சொன்னால், எந்த காரணத்தை கொண்டும் இப்பொழுது இருக்கின்ற தேயிலை, பச்சை தேயிலைக்கு கிடைக்கக்கூடிய விலையானது எங்களுக்கு திருப்தியாக இல்லை, நியாயமாக இல்லை, நேர்மையாக இல்லை. எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களையும் இதுவரையிலும் 100 பேர் 200 பேர் என்று சொல்லி சிட்டாவிலே பேர் இருக்கின்றது. அவர்களுடைய தோட்டத்தை விற்கவும் முடியவில்லை, வாங்கவும் முடியவில்லை. காரணம் இப்பொழுது கூட்டுப்பட்டா பிரச்சனையா? கூட்டுப்பட்டா பிரச்சனை. அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஓகே, போதும். ஐயா நீங்க சொல்லுங்க. ஐயா, கூட்டுப்பட்டா இப்ப அந்த பட்டாக்களை பிரிக்க முடியலன்னு சொல்லி வரும்போது கூட இங்க வசிக்கக்கூடிய மக்கள் வந்து குற்றச்சாட்டுகளை பட்டாக்களை பிரிப்பதற்குண்டான மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில ஒரு குழு போட்டிருக்கு. அது சரியா குழுவே போட்டு இருந்தா எப்ப காலேஜ் கேட்டேன். பட்டா பிரிக்கல எந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியல. அவர் தெளிவா சொல்லட்டும். அந்த பிரச்சனை இங்கேயே சால்வ் பண்றேன்னு அவர் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. இங்கேயே சால்வ் பண்றோம். அப்புறம் விவசாயிகளுடைய உண்மையான குமுறலை தாயுள்ளத்தோடு தெரிந்து கொண்டுதான் முதலமைச்சர் 2 ரூபாய் மானியத்தை கொடுத்திருக்காரு. அந்த விவசாயியோடு இந்திய தேசிய காங்கிரசும் சேர்ந்து கொண்டு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு இந்த வேலையில் என்ன சொல்றோம்னா, விவசாயிகளோடு சேர்ந்து இந்திய தேசிய காங்கிரசும் என்ன கேட்குதுன்னா, ஒன்றிய அரசு 1 கிலோ பசுந்தேயிலைக்கு 10 ரூபாய் மானியத்தை உடனே வழங்குன்னு உங்க சார்பா கேட்டுக்க. எங்களுடைய முதலமைச்சர் ஒரு விவசாயிக்கு என்ன தேவை என்று எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி நீலகிரி மாவட்டத்திற்கு நேரடியாக வருகை தந்து தேயிலை விவசாயிக்கு தேயிலை தோட்டத்துக்கே சென்று அவருடைய குறைகளை கேட்டு ஏற்கனவே மானியம் கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே உரிய ஆதார விலைக்காக நாங்களும் உங்களுடன் சேர்ந்து நாங்களும் அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விவசாயிகளை அழைத்து அந்த எடப்பாடியார் நேரடியாக சந்திச்சிருக்கிறாரு. வருகின்ற தேர்தலில் அந்த எடப்பாடியார் முதலமைச்சருடன் நிரந்தர விலை கண்டிப்பாக கிடைக்கும். பட்டா பிரச்சனை நீலகிரியை பொறுத்தவரை பட்டா பிரச்சனை மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராக நான் இருந்தேன். கூட்டுப்பட்டா இருந்தா கூட என்ஜாய்மெண்ட் சர்டிபிகேட் நம்ம வாங்கி எல்லாருக்குமே பயிர் கடன் கொடுத்திருந்தோம். இப்போது திடீர் உத்தரவு. இதுக்கு முன்பு அது கிடையாது. இப்போது திடீர் உத்தரவாக கண்டிப்பாக, ஏன்னா நிறைய நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீலகிரியை பொறுத்தவரை காலங்காலம் தொட்டு பூர்வீக சொத்து தான். அது வந்து இப்போ திடீர் உத்தரவா அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை உடனடியாக எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் அதை தளர்வு செய்து உடனடியாக நல்ல முறையில் தீர்வு காணப்படும். போதும்.
நாம் தமிழர் நீங்க சொல்லுங்க, பட்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? ஏன்னா, நிறைய மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நம்ம கிட்ட பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஐயா, அரசாங்கம் நினைத்தால் இது 5 நிமிட வேலை. இல்ல நீங்க ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா? அரசாங்கம் நினைத்தா ஆமா, எவ்வளவோ போராட்டம் பண்ணிருக்கோம். பட்டா வழங்க கூடலூர் மக்களுக்கு எல்லாருக்கும் பட்டா வழங்கணும்னு ஒரு அரசாங்கம் கிடைக்கவே இல்லையே. நம்ம போராடி நமக்கு தீர்வு கிடைக்கல. நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீலகிரி மாவட்டம் நாம் தமிழர் வீக்கா இருக்கும். ஏன்னா நிறைய மாவட்டங்கள்ல போராடி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு போராடி இருக்கோமே, பட்டா சிட்டாக்காக போராடி இருக்கோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமைந்தா ஒரே வாரத்துல முடிக்க வேண்டிய விஷயம். ஏன் அரசாங்க அதிகாரிகள் இல்லையா? இது என்ன கணக்கு எடுத்து யார் யார் சொத்து யார் இருக்குன்னு சொல்லி கூட்டுப்பட்டால இருக்கிறத பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே? மெயினாக ஊட்டியை பொறுத்த வரைக்கும், நீலகிரியை பொறுத்த வரைக்குமே டூரிசம் தான் எங்களுடைய வாழ்வாதாரமே. ஓலா, ஊபர், ரெட் டாக்ஸி இவங்களாம் பெரிய பெரிய கம்பெனி. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் வண்டி எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் பேசிக் நீங்கள் கொடுக்குறீங்க. அவன் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிறான். ஓகே, இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. தமிழ்நாடு சரி, ஓகே, என்ன தீர்வு ஏதாவது சொல்றாங்களான்னு டூரிசம் நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். புரியுது புரியுது. அவர் ஓட்டுநர் நண்பர் சொன்னது போல நீங்க இந்த ஓலா ஊபர் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நாங்க கூட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த நேரத்தில் வைக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னா, இந்த தனியார் கம்பெனிகளை போல அல்லாமல் தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு ஆப்பை உருவாக்கி கமிஷனே இல்லாமல் அவர்களுக்கான இந்த தமிழ்நாடு முழுக்கவே இந்த கோரிக்கை இருக்கு பண்ணிக்கணும்னு சொல்லி அதை பண்றதுக்கு நாங்களே முன்வைக்கிறோம். மீண்டும் 2.0 அரசு தமிழ்நாட்டிலே வரும், இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். நீலகிரியில இதுவரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. நீலகிரியில இதுவரைக்கும் ஓலா ஊபர் இங்க வந்து அலோ பண்றதில்ல இல்லையா? இதுவரைக்கும் இல்ல. இதுவரைக்கும் நீலகிரியில இல்ல இல்ல இருக்கு. நீலகிரியில இல்ல இருக்கு. நீலகிரியில இதுவரைக்கும் கீழ இருந்து வரவங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஓலா எடுத்துட்டு வருவாங்க. கீழ இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஓலா கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க. நீங்க புக் பண்ணுங்க. பேச வேணாம், ஒரு நிமிஷம். நீங்க புக் பண்ணுங்க. நீங்க புக் பண்ணுங்க. ஓலா ஊபர் நீலகிரில புக் ஆகுதா? புரியுது புரியுது புரியுது. இங்க அனுமதி இல்ல. கீழ இருந்து மேல வரவங்க சொல்றாங்க. கீழ இருந்து வந்து டிராப் பண்றாங்க. இங்க அவர் சொல்றது உண்மை. அவர் சொல்றது உண்மை. அது இங்க வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும். அது உண்மை. ஏன்னா 10,000க்கு மேற்பட்ட சுற்றுலா நகரமா இருக்கு. ஆனா அப்ப கீழ இருக்கிறவங்க எப்படி மேல வருவாங்க? ஓலா அங்க இருந்து டிராப் பண்ணிட்டு போலாம். டிராப் பண்ணிட்டு இங்க இருந்து பிக்கப் பண்ண மாட்டாங்க. இங்க இருந்து பிக்கப் பண்ண மாட்டாங்க. சுந்தர வண்டி எடுத்து போறாங்க. இங்க இருக்கிற அவர் சொன்னது உண்மையாலுமே ஏற்றக்கூடிய கருத்து தான். நிறைய மாநிலம் சார்ந்த விஷயம். இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் சட்டம் கொண்டு வர முடியுமான்னு தெரியாது. நீலகிரிக்கு இதுவரைக்கும் இல்லங்கிறதுனால அங்க பேசுறோம். சரி, அவர் சொன்னது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். இங்க இருக்கிற ஓட்டுநர்களுக்கு வாழ்வாதாரம் முக்கியம். இங்க இருக்கிற நீலகிரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பா அதுக்கு நடவடிக்கை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன், நடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தவுடன் ரைட் சார், ஓகே ஓகே ஓகே, அடுத்த சுற்றுக்கு அடுத்தது நீங்க நல்ல தீர்வு ஏற்படுத்தும். ஐயா, கீழ இருந்து ஓலா வருதுன்னா இங்க இருந்து அவன் சும்மா போவானா? அந்த டிரைவர் அவன் இங்க இருந்து பிக்கப் பண்ணிட்டு தான் போவான். அப்ப இங்க இருக்கிறவங்களோட வாழ்வாதாரம் எங்க போகுது? இது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும் போது உலா என்று நாம் தமிழர் கட்சியே உலா என்ற நிறுவனத்தை உருவாக்கி அரசாங்கமே அந்த நிறுவனத்தை நடத்தும். அதில் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் சுழற்சி முறையில் அவங்களுக்கு அழைப்பு போகும். அவங்க பிக்கப் பண்ணிட்டு போவாங்க, வந்து டிராப் பண்ணுவாங்க. அந்த பணத்தை அரசாங்கத்திடமே அவர் வாங்குவாங்க. அனைவருமே இங்க அரசாங்க தொழிலாளர்களாக மாற்றப்படுவார்கள். ஏறக்குறைய 75 ஆண்டுகளாக நாங்கள் படுக சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று என்ன கேட்கிறேன்னா, 2 கட்சிகளும் வாக்குறுதிகளே கொடுத்துக் கொண்டு 75 ஆண்டுகள் முடிந்து விட்டது. மறுபடியும் நண்பர் மஞ்சி மோகன் வந்து ஒன்றிய அமைச்சர் முருகனோடு மிக நெருக்கமா இருக்கிறவர். நீங்க அவர்கிட்ட கேட்கணும் இந்த கேள்வியை, எங்க கிட்ட வந்து கேட்ட இல்ல. இப்ப நீங்க திரும்ப ஆட்சிக்கு வரணும்ன்ற நல்ல எண்ணத்துல அவர் கேக்குறாரு. எங்க இத செஞ்சு கொடுக்குற வாக்குறுதியை கொடுத்தீங்க. அவரை நாளைக்கே வந்து காங்கிரஸ் கட்சி சேர சொல்லுங்க. இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமையும், அப்போது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அவர் கேட்கலாம், அந்த மலைவாழ் பட்டியலை சேர்ப்பார்கள். சகோதரர் மஞ்சை மோகன் சொன்னதெல்லாம் அவர் முருகனோடு மிக நெருக்கமாக இருக்கிற ஒன்றிய அமைச்சரோடு அவரை பார்க்கிற போதெல்லாம் நீங்கள் வற்புறுத்த வேண்டும். அவர் கையை இல்ல சார், அவர் நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு, வாக்குறுதி கொடுக்கறாங்க. அவரே நீங்க ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க. ஆட்சிக்கு வருவோம், நிச்சயமாக அந்த பிஜேபி தான் இருக்குன்னு சொல்றீங்களா? குன்னூர் வியாபாரிகள் சங்கத்திலிருந்து வரேங்க. 2016 வந்து எங்களுக்கு ஒரு வாடகை நிர்ணயம் பண்ணுச்சு அப்போதைய அரசு. இப்போ ஏடிஎம்கே அரசு அப்போ வந்து நிர்ணயம் பண்ணுச்சு. தேர்தல் வாக்குறுதியிலேயே இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்துட்டு 301 வந்துட்டு அது தேர்தல் வாக்குறுதியாவே கொடுத்திருந்தாங்க. அதாவது வந்துட்டு உங்களுடைய கடைகளை வந்துட்டு 100% வாடகை உயர்த்தி உங்களுக்கே நாங்கள் வந்து திருப்பி பயன்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ச்சி திட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துட்டு மார்க்கெட்டை டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மார்க்கெட் அப்படியே தொடரணும்ன்றீங்களா? மார்க்கெட்ல தான் பிரச்சனை இல்ல சொல்றாங்க. அவர் சொல்றது முரண்படுற. அவர் வந்து 2006 அதிமுக ஆட்சியிலன்னு சொன்னாரு. அது தவறான தகவல். ஏன்னா ஒரு அரசு
5 ஆண்டுக்கு ஒரு முறை 3 ஆண்டுக்கு ஒரு முறை வாடகை உயர்த்திருக்கான பரிசீலனை தான் செய்யும். ஜியோ போடல. ஒரு நிமிஷம் ஜியோ போடல, பரிசீலனையில் இருந்தது. அது அப்படியே உள்ளாட்சித்துறை அமைச்சர் எங்களுடைய அண்ணன் SP வேலுமணி அவர்கள் அண்ணன் எடப்பாடி சொல்லி உடனடியாக நிறுத்தணும். நாங்க அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரல. அண்ணன் பதில் சொல்லுவார். ஒரு நிமிஷம், நடைமுறைக்கு கொண்டு வரல. 2022 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 21 தேர்தல் பரப்புரையிலேயே இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் மேட்டுப்பாளையம்ல தேர்தல் பரப்புரையில சொல்றாரு, உதகை, குன்னூர், கூடலூர் மார்க்கெட் கடை வியாபாரிகள் நலன் கருதி நீங்க ஏன் போனீங்க? திமுக பிரச்சாரம் கொடுத்து நீங்க ஏன் போனீங்க? இல்ல அவர் சொல்றாரு, நாங்க டிவில பாக்குறோம். அவர் இன்னைக்கு ரெக்கார்ட் இருக்கு, அவங்க எல்லாரும் அந்த ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க. நேர்ல பார்த்த மாதிரியே சொன்னீங்க. இப்போது சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் கிட்ட கேட்டாலும் சொல்லுவாரு, ஏன்னா அவர் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகே. ஒரு நிமிஷம், அவங்க சொல்றாங்க அந்த வாடகை உயர்வை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம், கண்டிப்பாக நீங்கள் பழைய வாடகையே கட்டலாம், எந்த கட்டடத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்த உடனே உடனடியா கடை வாடகை பல மடங்கு உயர்த்தி கடையை இடித்து விட்டார்கள். அதுக்காக அவங்க கேக்குறாங்க. சரி, ரைட், ஓகே. ஆனா உங்க ஆட்சியில இருந்தா அவர் சொல்றாரு. அவர் வந்து அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஓகே, நம்ம ஆட்சியில பரிசீலனையில இருந்ததை அண்ணன் SP வேலுமணி அண்ணன் அவர்கள் இதே மார்க்கெட் வியாபாரிகளை குன்னூர் முழுக்கை கிடையாது. அதுதான் தவறான தகவல். நீங்களும் தவறான தகவலை நீங்களும் பதிய வைக்க வேண்டாம். ஏன்னா பரிசீலனை இருந்ததை உடனடியாக அவங்களுடைய வியாபாரி சங்கத்தை அழைத்து பேசி அது வியாபாரிகளுக்கு உடனடியாக அதை நிறுத்திருக்கிறோம். அதை வந்து நாங்க வந்து நிறுத்திருக்கிறோம். அதை அமல்படுத்தியது திமுக அரசு. தொடரணும்னு கேக்குறாங்க. அமல்படுத்தியது திமுக அரசு. சார் போதும். இல்ல, குன்னூர் நகர மார்க்கெட் கடைகளை பற்றி அச்சமோ கவலையோ நண்பர்களுக்கு வேண்டாம். அந்த எந்த பிரச்சனையும் வராது. உங்களுடைய கடையோ அல்லது உங்களுடைய வேலையோ பாதுகாக்கப்படும். நிச்சயமா எந்த மாற்றமும் இருக்காது. பிரச்சனையே பாருங்க, பிரச்சனையே உதகை மார்க்கெட் இடிச்சாச்சு. உதகை மார்க்கெட் பிரச்சனை ராஜா அவரோட பேசி தீர்த்து கொடுத்திருக்கோம். மார்க்கெட் பிரச்சனை பேசினா இன்னும் பல ரகசியங்கள் வெளியே வரும். சொல்லணுமா? நீங்க சொல்லுங்க. ஊட்டி மார்க்கெட் பிரச்சனையை பேசினா பல விஷயங்களை சொல்லணும். சொல்ல மார்க்கெட் பிரச்சனை பேசுறதுக்கு நான் ரெடி. மார்க்கெட் பிரச்சனை பேசுறதுக்கு நான் ரெடி. ஏன்னா திமுக ஆட்சியில ஒரு வார காலமாக உண்ணாவிரதம் இருந்து நடு தெருவில் நிறுத்தின ஆட்சி திமுக ஆட்சி. மார்க்கெட் வியாபாரிகளை வாடகை உயர்த்திட்டாங்க. வாடகை கட்ட முடியாத 300 மார்க்கெட் இடம்பெயர்ந்துட்டாங்க. நீலகிரி மாவட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்தாங்க. இன்னைக்கு 300 பேர் கடையில் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவிலான வாடகை உயர்வு இருக்கு. ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வாடகை உயர்த்துகிற போது அங்கே கடை நடத்தி கொண்டிருக்கிற வியாபாரி பல மடங்கு உயர்த்தலாம். சட்டமன்ற உயர்த்துறது வேற, பல மடங்கு உயர்த்துறது வேற. பல மடங்கு உயர்த்தி இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? இப்போ இருக்கிற கடை அவங்க கிட்ட தான் இருக்கு. யார்கிட்டயாவது புடிங்கி கொடுத்துருக்கோமா? இன்னும் கட்டியே முடிக்கல. இன்னைக்கு யார் அவங்க 2 வருஷமா ஆமை எந்த வசதியும் இல்லாம இருக்கு. யாரெல்லாம் கடை நடத்தி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த கடையில் மீண்டும் கொடுக்கப்படும். கவலைப்பட வேண்டாம். மீண்டும் முற்போக்கு கூட்டணி ஆட்சி வரும். அவர்களுக்கு எல்லாருடைய வாழ்வாதாரமும் காக்கப்படும். நாங்க வந்து குறுமிளகு, காபி, பஞ்சு ஆகிய விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் கிராமத்துக்கு சாலை வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது, குடி தண்ணீர் கிடையாது, நியாயமாக இருக்க போகக்கூடிய வீடு வசதி எங்களுக்கு கிடையாது. வீடு இப்போ இடியுமோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்குது. எங்களுக்கு சாலை வசதி இல்லாதனால மருத்துவம், அப்புறம் குழந்தைகளை படிக்க வைக்க முடியல. சாதாரண ஒரு மொபைல் ரேஷன் வாங்கி சாப்பிட்ணுன்னாலும் கூட அப் அண்ட் டவுன் 18 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் நாங்கள் நான்சர்ச்சில் வந்து தான் ரேஷன் வாங்கி சாப்பிட்றோம். எந்த ஊருக்கா? செங்கல் கொம்பைங்க சார். இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால தான் திமுக இருந்து யாரும் வரல. இருங்க அப்படி இவ்வளவு குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க. அதனால தான் யாரும் வரல. சொல்லுங்க. ஏன்னா திமுக திமுக கொரோனாவா இருக்கிறது. திமுக அமைச்சர் இருக்கிறாரு. ஏன் செய்யல? அதிமுக ஆட்சி 10 வருஷத்துல யாராச்சும் செய்யலையா? அப்படிங்க
5 வருஷம் யார் ஆட்சி? ஒத்துக்கிறீங்களா? இந்த 5 வருஷம் யார் ஆட்சி? ஒத்துக்கிறீங்களா? இந்த 5 வருஷம் யார் ஆட்சியில இருக்காங்க? நீங்க என்ன சார் செஞ்சீங்க? நீங்க என்ன சார் நாங்க படிப்படியா செஞ்சுட்டு வந்தோம். ஆனா 5 வருஷம் செய்யவே இல்லையே. குடி தண்ணீர் கொடுக்கல. 5 வருஷம் செய்யவே இல்லையே. அதனால திமுக வரலங்கறாங்க. எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. திமுக வரலங்கறாங்க. திமுக வராத காரணத்தை அமைச்சர் தொகுதி வீடு தேடி ரேஷன் கடை பொருளை கொண்டு போய் கொடுக்கிற திட்டம் இருக்கு. அந்த திட்டத்திலேயே அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு போய் சேரலைன்னு சொன்னா இப்பவே நீங்க நோட்ஸ் எடுங்க. நாளைக்கு காலையில அவங்களுக்கு ரேஷன் பொருள் எங்க போகணுமோ அவங்க ஊர் என்னன்னு சொல்லுங்க. கேட்டு உண்மையிலேயே அது சரி என்கிற பட்சத்தில் உடனடியாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். அதற்கு உத்தரவாதம் நாகராஜ் கொடுக்குறீங்க. இன்னைக்கு இங்க நம்ம வினோத் இருக்காரு. இவரோட சொந்த ஊர் கப்பச்சி. இந்த ஊர்ல குடி தண்ணீர் பிரச்சனை வருகிற போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் 20 லட்சம் ரூபாய்க்கு குடிநீர் குழாய் கொடுத்து அந்த ஊரினுடைய குடிநீர் பிரச்சனை தீர்த்து கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் சொல்லுங்க. அண்ணா திமுக ஆட்சி அமையும். உங்க ஊர் பிரச்சனை எல்லாருக்குமே தீர்வு கிடைக்கும். ஆனா உங்க ஊர்ல குடிநீர் பிரச்சனை வந்தப்ப நாங்க தான் தீர்த்து கொடுத்தோம். உங்க பிரச்சனைக்கு நிச்சயமா தீர்வு கிடைக்கும். உங்க பிரச்சனை எழுதி கொடுங்க. நான் இன்னைக்கே நீங்க வாங்க இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க. உங்களுடைய என்னங்க எப்போ தீர்வு கிடைக்கும்னு கேக்குறாங்க. உங்களுக்கு உடனடியா தீர்வு கிடைக்குமா? நீங்க இது முடிஞ்சோன வாங்க. அவங்க ரோட் காலையில பண்ணி கொடுத்துருவாங்க. ஐயா அவங்க ரோட் இல்லங்கறாங்க. 5 வருஷம் பண்ணாத நாளைக்கு காலையில பண்ணிடுவாங்க. குடி தண்ணீர் இல்லங்கறாங்க. எல்லா அடிப்படை வசதி எதுவுமே இல்லங்கறாங்க. ரேஷன் பொருள் நீங்க ஒரே நாள்ல கொடுத்தலாம். இல்லாத எந்த கிராமமும் இதுவரைக்கும் இல்ல. அப்படி ஒரு கிராமம் இல்ல. அவங்க சொல்றாங்க ரோட் இருக்கா ஊர்ல? மைக் கொடுங்க. அம்மா உங்க ஊர்ல ரோட் இருக்கா? எத்தனை வருஷமா ரோட் இல்லன்னு கேளுங்க. இதுக்கு அதிமுக அரசு சொல்றேன். நான் ஒண்ணு பாராட்டி சொல்ல. உங்களை பாராட்டி சொல்ல. அவங்க பயப்பட வைக்காதீங்க. அவங்களோட வேதனை ஒரு பெண்மணி தைரியமா இவ்வளவு வந்து பேசுறாங்கன்னா அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்போம். இவ்வளவு தைரியமா வந்து பேசுறாங்க. நம்ம பேசுற அச்சுறுத்துற மாதிரி வேண்டாம். அவங்களுடைய கேள்விகளை கேட்கறாங்க. எல்லாவற்றையுமே இந்த மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுக்கும். நம்ம இப்ப கட்சிக்காரங்க நம்ம நண்பர்கள் அவங்களோட பெயர் எடுத்துக்கோங்க, போர் எடுத்துக்கோங்க. இது இந்த தொலைக்காட்சியில் சொல்வதல்ல. உங்களுக்கு சரி செய்து கொடுத்து இதே தொலைக்காட்சி அழைத்து உங்கள் பேட்டியையும் இந்த தமிழ்நாட்டிற்கு ஒளிபரப்புவோம். இன்னும் ஒரு வாரத்துல தேர்தல் தேதி வர்றதுக்கு முன்னாடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றாங்க. அத நம்பிக்கை ஒரு வாக்கா எங்களுக்கு தெரியல. ஆட்சி அதிமுக ஆட்சி அமையும். கண்டிப்பா உங்க ஊருக்கு விடிவு காலம் பிறக்கும். அதாவது எங்க பழங்குடிய கிராமத்துல வந்து செங்கல் கொம்பு கிராமம் 3 தலைமுறையா அந்த வசிச்சு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு சாலை வசதி இல்ல, மின்சாரம் இல்ல, குடிக்கிறதுக்கு இப்ப தண்ணி ஓடையில எடுத்து அந்த குப்பை தண்ணியை நாங்க குடிச்சிட்டு இருக்கோங்க. எத்தனை வீடு இருக்குமாங்க? 2 வீடு இருக்கு எங்க வில்லேஜ்ல. 20. ஆமாங்க சார். எங்க குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா ஏதாவது ஒரு ஹாஸ்டல்லோ இல்ல சொந்தக்காரங்க வீட்லயோ நாங்க தான் படிக்க வச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு 2006ல வந்து 100 குடும்பம் வசிச்சுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 22 குடும்பம் வசிக்குதுன்னா எங்களுக்கு போதுமான அடிப்படை வசதி இல்லாத ஒரு காரணத்தினாலதான் நாங்க வந்து 22 குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னா நம்மள உலகமே வந்து பாத்தீங்கன்னா உள்ளங்கையில வந்துருச்சு. நம்மள உலகமே உள்ளங்கையில வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். ஏஐக்காக நம்ம தனியா ஒரு பெரிய மாநாடே நடத்துறோம். உலகத்துல இல்லாத டெக்னாலஜியே இல்லைன்னு சொல்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலாவுல தண்ணி இருக்கான்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 2040க்குள்ள நிலாவுக்கு மனுஷன் அனுப்ப போறோம். அதுக்கான திட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம், எல்லாவற்றிலும் முதன்மை மாநிலம் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல நம்ம நீலகிரியில பல கிராமங்களுக்கு இன்னும் சாலை வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, மின்சார வசதி இல்ல. இது யாரும் குற்றச்சாட்டு சொல்றதுக்காக இல்ல, ஆட்சியாளர்களுக்கு இது தெரியப்படுத்துறோம். இதுவரை இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணத்தின் வாயிலா பாருங்க இந்த நீலகிரி மாவட்டத்துல இன்னும் மின்சாரம் இல்லாமல் எவ்வளவு மக்கள், ஏன்னா அந்த அக்கா மட்டும் தான் தைரியமா பேச வந்திருக்காங்க. மிக மிக பின்தங்கிய ஒரு சமுதாயத்தில இருந்து, அதாவது பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ரோடே இல்லைன்னு சொல்றாங்க. பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னா ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கணும். ஒரு குழந்தைய பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு வலியான விஷயம். அந்த குழந்தை கல்வியும் கொடுத்தாகணும். ஆனா அந்த குழந்தைக்கு நான் பிரிஞ்சு இருந்தா மட்டும்தான் கல்வி கொடுக்க முடியும். அப்படினால அங்க இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் இன்னைக்கு அந்த இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்லது தேர்தல் வாக்குறுதி கொடுக்கக்கூடியவர்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். இதனை உடனடியாக செய்தி கொடுப்பதற்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழுவின் சார்பிலே நாங்கள் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். இதுல யாருடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டையும் நாங்கள் வைக்கவில்லை. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்லது அதிகாரிகள் இதை உடனே செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சியே அமைந்தால் இந்த நீலகிரி மாவட்ட மக்களுக்கு என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பீர்கள்? நீங்க இதை ஒரு பிரச்சார காலமா பயன்படுத்திக்கோங்க ஐயா. இந்த ஆட்சி மீண்டும் வந்து இன்னும்
முடியாமல் இருக்கிற, இன்னும் தொட்டும் தொழாமல் இருக்கிற, இன்னும் நிறைவேற்றப்படாத ஒரு சில கோரிக்கைகளும் மீண்டும் நிறைவேற்றுவதற்கு மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவார். அன்பு தலைவர் ராகுல் காந்தியோடு பதவியேற்பு விழா நடக்கும். வாக்களிப்பீர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு வெல்வோம், ஒன்றாக அமைப்போம். 2026 திராவிட அரசு 2.0. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவுடன் நீலகிரி மாவட்ட மக்களுக்கு தேவையான தகவல் தொழில்நுட்ப பூங்கா கண்டிப்பாக அமைத்து தரப்படும். மல்டி லெவல் பார்க்கிங் கண்டிப்பாக செய்து தரப்படும். பசுந்தேயிலைக்கு கண்டிப்பாக நிரந்தர விலை நிச்சயமாக செய்து தரப்படும். ஒடுகு சமுதாய மக்களே எஸ்டி பட்டியலே கண்டிப்பாக சேர்க்கப்படும். ஈழத்திய மக்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் மத்திய அரசு பிரதிநிதியோட செய்து தரப்படும். அரசு பொறியியல் கல்லூரி அமைத்து தரப்படும். அரசு சட்ட கல்லூரி அமைத்து தரப்படும். செக்ஷன் 17 பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு. 10,000 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாத வீடுகளுக்கு கண்டிப்பாக மின் இணைப்பு வழங்கப்படும். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும் போது உதகையில் உள்ள சுற்றுலா தலங்கள் அனைத்தும் சிறப்பான கழிப்பிடம் மற்றும் சிறப்பான குடிநீர் வசதியுடன் மிகவும் சுகாதாரமுள்ள தலங்களாக உலக தரத்திற்கு மாற்றுவேன் என்பதை உறுதியளிக்கின்றேன். உள்ளூர் விவசாய நிலங்களுக்கு செல்லும் மண் சாலைகள் அனைத்தையும் தார் சாலைகளாக மாற்றுவேன். நீலகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் நீலகிரி மாவட்டத்திலேயே மேட்டுப்பாளையத்தை போன்ற சந்தை இங்கே கொண்டு வந்து அமைப்பேன். அவர்கள் இங்கிருந்து மேட்டுப்பாளையம் சென்று பொருட்களை விற்க வேண்டாம். நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற இங்கேயே தற்சார்பு பொருளாதார தொழிற்சாலைகளை கொண்டு வந்து விவசாயிகளை மேம்படுத்துவேன். அனைத்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்தியாவிலேயே நம்பர் 1 சுற்றுலா தலமாக இந்த நீலகிரி அடுத்த முறை எங்களுடைய பயணக்குழு வரும்போது மாறியிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம்.